வணக்கம். நான் கவிப்பேரொளி நீரை அத்திப்பூ சே. அப்துல் லத்தீப். இன்றைய ஒளிமரபு வானம்பாடி பாடும். கானம் பாடி எங்களை நீ மகிழ்விக்கின்றாய், ஆனால் கண்ணெதிரில் வருவதில்லை காணும் காட்சியாய். புலவர்களும் கவிஞர்களும் உன்னை பற்றியே எழுதி புகழ்ந்த நூல்கள் மிகவும் உண்டு எண்ணிக்கையிலே. எங்கள் நாட்டின் கவிஞர் குழு உந்தன் பெயரிலே நல்ல உயர் புகழில் நிலைக்கிறது அழகு பாட்டிலே. வானம்பாடி உனது குரலை பாடும் என்கிறோம், அது வாழ்க்கையிலே உன்னதமே வாழ்த்து தருகிறோம். வானம்பாடி கானகத்தின் வனப்பு மிகுதியே, நீ வாழ்வதாலே இயற்கை பெறும் உயர்வு வழங்கியே. வானம்பாடி பாடும். இன்றைய ஒளிமரபு கூகை குழறும். இரவினிலே இங்கும் அங்கும் பறந்துமே, நீ இறை பிடிக்க ஓடுகின்றாய் மகிழ்ந்துமே. காகம் கூட பகலில் வெல்லும் உன்னையே, அது பாருக்கெல்லாம் வள்ளுவர் சொல் உண்மையே. காலம் அறிய உன்னை காட்டி சொல்லியே நாம் கற்றுக்கொண்டோம் மன்னர் பணி தன்னையே. கண் தெரியும் உனக்கு இருள் இருப்பினும், இது கடவுள் உனக்கு தந்த நன்மை வணங்கிடு. கூகை குழறும் என்பதுதான் மரபது, அதை கூட்டி குறைத்து சொன்னால் தப்பு தெரியுது. கூகை குழறும். இன்றைய ஒளிமரபு குருவி கீச்சிடும். சிட்டுக்குருவி கூட்டை கட்டி சிரிப்பில் கீச்சிடும். அதன் சிறந்த துணையும் பறந்து வந்தே ஒன்றாய் வாழ்ந்திடும். பட்டுச்சிறகை தொட்டு அழகால் பழமாய் கோதிடும். அதை பார்த்த துணையும் அதுபோல் செய்து அன்பை பகிர்ந்திடும். கொட்டி கிடக்கும் அரிசி தானியம் கொத்தி எடுத்திடும். பின் கூட்டில் சென்றே குஞ்சுக்கெல்லாம் ஊட்டி மகிழ்ந்திடும். புள்ளிக்கருமை கண்கள் சுழன்று புதிய இடம் தேடும். அதன் கால்கள் தாவி தாவி சென்று தரையில் வலம் வரும். இல்லை என்று சொல்லாமலேயே என்றும் உணவிடுவோம். அதன் இனிய கீச்சு குரலில் மகிழ்ந்து இதயம் குளிர்ந்திடுவோம். குருவி கீச்சிடும். குருவி கீச்சிடும். நன்றி.